Hi, hello, வணக்கம் Masala Petti viewers. இன்னைக்கு எபிசோட்ல KODI VEAPUDU அப்படினு சொல்லி ஒரு ஹைதராபாதி சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இந்த ரெசிபி பண்ணும்போது எதுல குக் பண்ண போறீங்களோ அதே டிஷ்லயே போட்டு இதெல்லாம் மேரினேட் பண்ணுங்க. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா mix பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா இதிலே போட்டு நல்லா mix பண்ணனும். இப்படி ஒவ்வொரு விஷயம் போட்டதுக்கு அப்புறமாவும் தனித்தனியா mix பண்ணிக்கோங்க. சோ அப்படி mix பண்ணீங்கனா நீங்க போடுற ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டும் நல்லா உள்ள வரைக்கும் போய் மேரினேட் ஆகும். இந்த ரெசிபிக்கு தேவையான salt திரும்ப போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், கொத்தமல்லி பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய், 10 இருந்து 15 கருவேப்பிலை, பொடியா நறுக்கி வச்ச 3 வெங்காயம், பொடியா நறுக்கி வச்ச 2 தக்காளி, கொஞ்சமா எண்ணெய். நான் வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடணுமோ எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே இங்கேயே மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 hour to 2 hours வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறம் இதே பேனை எடுத்து அப்படியே வச்சு குக் பண்ணணும். அதுக்காக தான் எந்த பேனில் குக் பண்ணுறீங்களோ அதே பேன்லேயும் இதை போட்டு மிக்ஸ் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் இதை வந்து நான் ஊற வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு தண்ணி சேர்த்துறாதீங்க. சிக்கன், வெங்காயம் இதில் இருக்க தண்ணியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் விட்டு அதிலேயே தான் குக் ஆகும். வேணும்னா எண்ணெய் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக்கில் சமைக்கிறேன், அதனால் எனக்கு எண்ணெய் அவ்வளோவா தேவைப்படாது. இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மூடியை எடுத்துருங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. அந்த மாதிரி மாறி மாறி பண்ணிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலாலாம் சிக்கனை நல்லா ஒரு லேயராக ஒட்டிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மசாலா பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர்.